கிறிஸ்தவர்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லையே. பக்கமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும். இப்போ அந்த கூட்டணியே இப்போ என்ன பொசிஷன்னு தெரியாத ஒரு ஆடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் அந்த வாக்குகள் வந்து எங்கே போகலாம்னா ஒரு வாய்ப்பு வந்து சீமானுக்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அவருடைய அந்த கூட்டங்களுக்கு வந்து இப்போ கூட அந்த தண்ணீரம்மா டெல்டாவில் அந்த கூட்டத்திற்கு கணிசமான கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் வந்து ஓரளவுக்கு நிச்சயமாக வந்து ஒரு வரவேற்கக்கூடிய அளவான கூட்டமாகத்தான் தெரிந்தது. பட் அந்த கூட்டம் அது மட்டுமே வாக்குகளை முடிவு செய்வதில்லை. இதை போன்று ஒரு மாநாட்டிலும் வரக்கூடிய கூட்டங்கள் அவருக்கு வந்து வாக்குகளாக சேர்ந்தால் அவர் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு அரசியல் சக்தியாக இருக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து அதாவது சீமானுக்கு சென்ற தேர்தலை விட இந்த களம் இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. மற்றபடி தேர்தல் களம் வந்து இன்னும் சூடானால் இன்னும் திடமானால்தான் எது எப்படி போகும் என்று தெரியும். திமுகவில் விசிக தொடர்வது பல விரிசல்கள் இருப்பதால் வெளியே தெரிவதால் அது எப்படி போகும் தெரியாது. கிறிஸ்தவர்கள் வாக்கு விசிகாவுக்கு விழுவதை விட சீமானுக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்கும். இப்பொழுது இன்னும் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது. ஏன்னா இன்னைக்கு உள்ள கள நிலைமை அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்க சார். தமிழகத்தில் வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் மற்றும் தலித் சமம் இந்த வாக்குகளை வந்து முதற்கட்டமாக பெறக்கூடிய கட்சியாக வந்து திமுக இருக்குது. இதை தொடர்ந்து அதிகப்படியாக பெறக்கூடிய கட்சியாக வந்து அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து நாம் தமிழர் இருக்குது. இப்போ இதற்கு காரணமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து காங்கிரஸ் மற்றும் விசிகா. இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. காங்கிரஸ் வாங்கின அதிக பார்த்து இங்கே அவங்கள சுமக்கணுமான்ற ஒரு கேள்வி வந்து திமுக மத்தியில் ஏறி இருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா விசிகாக்கும் திமுகவும் இதே ஆனால் அந்த உறவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ தெரியல. இப்போ அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு இது எந்த அளவுக்கு சாதகமாக வரும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த வரிசையிலேயே பதில் சொல்கிறேன். முதல் பீகாரில் போயிடலாமா? பீகாரில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 202 எதிர்பாராத மிகப்பெரிய அபரிமித வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு வந்து பல காரணங்கள், எவ்வளோ காரணங்கள் இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம் வந்து யாதவர்களும் முஸ்லீம்களும் MY முஸ்லீம் யாதவ் இவங்க ஓட்டு தான் வந்து எதிர்கட்சியான லாலு தேஜஸ்வி யாதவ் கட்சிக்கு RJDக்கு வந்து அதுதான் கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது. இந்த தடவை ரெண்டுமே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. யாதவர்கள் இருக்கக்கூடிய பல தொகுதிகள் வந்து 31 தொகுதிகளில் யாதவர்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் 31 தொகுதிகளில் வந்து பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. 21 22 தொகுதிகளில் அவங்க RJD ஜெயிச்சிருக்கு. வழக்கமாக வந்து ஒரு 52 தொகுதி அவங்க பெரும்பான்மைனா 48 தொகுதியில் அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. அதாவது யாதவர்கள் 90% அவங்களுக்கு தான் லாலு கட்சிக்கு தான் போடுவாங்க. ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே பெரும்பான்மையான யாதவர்கள் வந்து யாருக்கு போட்டிருக்காங்க? பாஜக கூட்டணி போட்டிருக்காங்க. அது நிதிஷுக்காக போட்டாங்களா, மோடிக்காக போட்டாங்களா, யாருக்காக போட்டாங்களோ அந்த கூட்டணி. ஆக அவர்களுக்கு எதிராகவே போட்டிருக்கிறார். யாதவர்களே தங்களுடைய ஜாதியை சேர்ந்த யாதவ் குடும்பத்திற்கு எதிராக போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வாரிசு அரசியல். புரியுது. அங்கே எதை மீன் பண்ணுறீங்கன்னு புரியுது. சரிங்களா? வாரிசு அரசியல் பிடிக்கல. எதுவுமே இலவசமாக பெறும்போது அது ஒரு குறைபாடு தானே. மக்கள் வந்து இலவசங்களை பெறுவதற்கு வந்து வேறு வழி இல்லைன்னா வாங்கிக்கிறாங்களே தவிர அந்த இலவசம் பெறும்போது இப்போ ஒருத்தர் வந்து கடனாக கேட்குறது எப்படி? ஐயா இலவசமாக எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் சமுதாயத்தில்? நண்பர்கள் மத்தியிலேயே உங்களுக்கு என்ன ஒரு இல்லை அவன் கடனாகவே வாங்கினா கூட இவன் வந்து இலவசமாக வச்சுப்பான், திருப்பி கொடுக்க மாட்டான், அப்படி கூட உண்டு. ஆக இந்த இலவசம் எனும்போதே ஏதோ ஒரு நம்மை வந்து ஒரு தாழ்வுபடுத்திக் கொள்வது என்பது இயல்பான மனப்பான்மை. அந்த இலவசங்களுக்கு பதிலாக நீங்கள் வேலை கொடுக்கணும், இல்லை வேலை நிரந்தரம் செய்யணும், இல்லை ஊதிய உயர்வு செய்யணும். அதுக்கு உண்டான என்ன உண்டோ உரிமைகள் சலுகைகள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா
சிறுபான்மையினரும் இப்போ வந்து விசிகா வந்து தாவேகா பக்கம் போயிடுச்சுன்னா அப்போ ஏதோ கிறிஸ்தவர்கள் வாக்கு பூரா அவருக்கு போயிடும்னா ஓரளவுக்கு போகும், விஜய்க்கு போகும். அவர் ஜோசப் விஜய் என்பதால் அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கிறிஸ்தவர்கள் வந்து சீமானு ஓட்டு போட மாட்டேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லையே. இப்படி சிறுபான்மையினர் ஓட்டு காங்கிரஸுக்கு போகும், திமுகவுக்கு போகும். வழக்கமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும். இப்போ அந்த கூட்டணியே இப்போ என்ன பொசிஷன்னு தெரியாத ஒரு ஆடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் அந்த வாக்குகள் வந்து எங்கே போகலாம்னா ஒரு வாய்ப்பு வந்து சீமானுக்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இஸ்லாமியர்கள் வாக்கு பெரும்பாலும் வந்து அவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு கேட்டால் போகலாம், போகாது அப்படின்னு சொல்ல முடியல, கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பொதுவாக வந்து திமுக போடுவாங்க. அதில் வந்து யாராவது, ஏன்னா இவர் கூட்டணி இல்லை, சப்போஸ் ஏதாவது ஒரு முஸ்லீம் அணியோட ஒரு கட்சியோட சீமான் கூட்டணியில் இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ அதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்பது என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள் வாக்கு, அதுவும் சிறுபான்மை தானே, அந்த வாக்குகள் வந்து உங்களுக்கு வந்து விசிகாவுக்கு விழுவதை விட சீமானுக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்கும். இப்பொழுது இன்னும் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது. ஏன்னா இன்றைக்கி உள்ள கள நிலைமை எப்படின்னு முடிவாகாத போது நம்ம தெளிவாக இப்படி தான் சொல்ல முடியாது. இருப்பதை பார்த்தால் இந்த சூழ்நிலை இருக்கிறது. திமுகவில் விசிக தொடர்வது பல விரிசல்கள் இருப்பதால், வெளியே தெரிவதால் அது எப்படி போகும் தெரியாது. தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமானால் அதில் காங்கிரஸ் விசிக இருந்தால் அது திமுகவுக்கு வேணால் வந்து கொஞ்சம் சவாலாக இருக்குமே தவிர ஆட்சிக்கு திரும்பி வருவது. அதே சமயம் வந்து முதல்வராக விஜய் வந்து விடுவார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 35-40% வாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 37% வாங்கியிருக்கு. எது? பீகாரில் எதிர்கட்சி கூட்டணி, லாலு ஒரு தேஜஸ்வி யாதவ் கூட்டணி 37% வாங்கியிருக்கு. 46% பாஜக கூட்டணி வாங்கியிருக்கு. 37% வாங்கியே அவர்கள் வந்து 243 எவ்வளோ 26 இல்லை 33 மொத்தம். அதாவது 26, 6 அப்புறம் ஏதோ ஒன்று தான், மற்றதெல்லாம் இதர கட்சிகள், அதெல்லாம் எதுலேயும் சேராது. 33 243 கிட்டத்தட்ட ஒரு 12-13% தான் சீட்டுகளாக. ஆனால் வாக்கு வங்கியில் 36-37% வாங்கியிருக்காங்க. 37% வாங்கியும் 50 சீட்டு கூட வரல. நான் சொல்கிற லாஜிக் அதான். அப்போது விஜய் முதல்வராக வர வேண்டும் என்றால் 40%க்கு மேல் அவர் தலைமையிலான கூட்டணி வாக்கு பெற வேண்டும். 40%னா அப்போ வந்து சீமான் வந்து கம்மியாக ஏதோ கூட்டணி இல்லாதனால கம்மியாக தான் வாங்குறாருன்னு வச்சுங்க. சீமான் போக திமுக அதிமுக கூட்டணி வந்து ஆளுக்கு 25, அதாவது 2 பேரும் சேர்த்து 50%க்கும் குறைவாக வாங்கினா தான் வந்து விஜய்க்கு வந்து முதல்வர் வாய்ப்பு. இது யதார்த்தத்தில் சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது. அந்த வகையில் களம் இன்னும் மேலும் வந்து தெளிவுபட்டால் இன்னும் சொல்லலாம். இப்போதைக்கு சீமானுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. மறுபடியும் நம்ம சொல்லும்போது சீமான் முதல்வராக வந்து விடுவாரா என்றால் அவரே தான் சொல்லியிருக்காரு. இப்போ கூட அந்த காங்கிரஸை பற்றி பேசும்போது எனக்கு வீழ்வதில் கூட பெருமை தான் சொல்லி பேசியிருக்காரு. அதாவது எனக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம், அது அவருடைய கருத்து. இப்போ என்னுடைய கருத்து, நம்ம ஏற்கனவே வந்து பேசும்போது இவர் ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்ந்து சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நமது விருப்பம். எந்த கட்சியுமே சட்டமன்றத்துக்கு போனால் தான் அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இப்போ கூட விஜய் வந்து இந்த எஸ்ஐஆரில் வந்து எங்களை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி நாங்கள் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் போட்டிருக்கோம். தேர்தல் ஆணையத்துக்கு நான் கூட தான் வந்து என்னை கூப்பிடணும்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டால் கூப்பிட்டுருவாரா? இவர் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் தாவேகா. அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட கட்சி இல்லை. அப்படி இருக்கும்போது கூப்பிட மாட்டாங்க. சட்ட விதிகள் இருக்கு. என்ன கஷ்டம்னா விஜய்க்கு வந்து விதிகளும் தெரியவில்லை, தெரிபவர்கள் யாரும் அவருடன் இல்லை. நீங்கள் இல்லை ஒரு கால் அரசியலுக்காக சும்மா வந்து நான் தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் போடுறேன், நம்ம முதல்வர் அடிக்கடி கச்சத்தீவை மீட்க வேண்டும்,
இது வந்து நீட் தேர்வை விளக்க வேண்டும்னா அப்போ மட்டும் கடிதம் எழுதிடுவார் பிரதமருக்கு. கடிதாசு போய் சேர்ந்ததா இல்லையா, அட்ரஸ் கரெக்டாக போட்டாரா இல்லையான்னு கூட தெரியாது. கடிதம் எழுதுவது என்பது ஒரு ஒரு சும்மா ஒரு ஏதோ சொல்லுவாங்க கடனே அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அதை அரசியல் பண்ணுறாரா தெரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து அதாவது சீமானுக்கு சென்ற தேர்தலை விட இந்த களம் இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. மற்றபடி தேர்தல் களம் வந்து இன்னும் சூடானால், இன்னும் திடமானால்தான் எது எப்படி போகும் என்று தெரியும். அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் ஏன் பொதுவாக முஸ்லீம்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இது தெரிஞ்ச விஷயம். ரொம்ப ரேராக தான் 1-2 தான் எங்கேயாவது போடுவாங்க, பெரும்பான்மையாக போட மாட்டாங்க. இந்த தடவை அந்த அவங்கள வந்து கேட்டால் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து முஸ்லீம்களில் பல தொகுதிகளை வந்து பாஜக கூட்டணி, பாஜக மட்டும் இல்லாமல் பாஜக இல்லை நிதிஷ்குமார் இந்த கூட்டணி இல்லை சிராக் பாஸ்வான் இந்த கூட்டணி வந்து ஓட்டு வாங்கியிருக்கு எங்கள் முஸ்லீம். இதுக்கு ஒரு காரணம் வந்து ஓய்சி தனியாக நின்று அவர் வந்து ஒரு 5 சீட்டோ என்னமோ வாங்கிட்டார் முஸ்லீம் ஓட்டு. அங்கெல்லாம் வந்து ஓய்சி நிற்கிற இடத்துல அவருக்கு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற இடத்துல வழக்கமாக வந்து காங்கிரஸுக்கு தான் போகும், ஆனால் போகலை, பாஜக கூட்டணிக்கே போயிருக்கு. பாஜக இருக்கிற தேர்தல் அதாவது தொகுதிகளிலே போயிருக்கு. அப்போ அங்கே வந்து சில இந்த இங்கிலீஷ் சேனல்லாம் வந்து போய் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மோடி வந்து வீடு கட்டுறதுக்கு 2,70,000 கொடுத்தாரு, அப்புறம் கரண்ட் கொடுத்தாரு, டாய்லெட் கட்டி கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்தாரு. இந்த பெண்களுக்கு வந்து உரிமை தொகைன்னு சொல்லி பின்னால் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக 10,000 கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுக்கும்போது இந்துக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்து கிறிஸ்து முஸ்லீம்னு எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்தாரு. எங்களை வேறுபடுத்தலை, எங்களை புறந்தள்ளலை. அப்படி இருக்கும்போது அவருக்கு போட்டால் என்ன? அப்போது வழக்கமாக சிறுபான்மையினர் மோடிக்கு எதிராக வாக்களிப்பார்கள், மோடினா பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராகன்றது மாறத் தொடங்கிவிட்டது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடுறோம். நீங்கள் சொன்னதில் தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையினர் வழக்கமாக திமுகவுக்கு தான் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். பீகாரில் போய் ஓட்டு போட்டுட்டு ரயிலில் சென்னை வராங்க, சென்னை அல்லது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இந்த பீகாரில் போய் நிறைய பீகாரிகள் இங்கே இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. அவங்க எலெக்ஷனுக்காக ஓட்டு எல்லாருமே போக மாட்டாங்க, ஒரு சிலர் போவாங்க. ஒரு கூட்டமாக போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து எங்கே போயிட்டு வந்தீங்க? ஊருக்கு போயிட்டு வந்தேன். இங்கே நான் சொல்கிறது யூடியூப்பில் வந்தது வச்சு என்ன பீகார் தானே? ஆமாம். என்ன ஓட்டு போட்டு வந்தோம்? யாருக்கு ஓட்டு போட்டிங்க? பாஜக கூட்டணிக்கு. ஏன் வந்து நிதிஷ்குமாருக்கு போட்டோம்? சில பேர் பாஜக கூட்டணின்னா சில பேர் நிதிஷ்குமார். ஏன் அப்படின்னு கேட்டோன்னே எதனால் போட்டிங்க? இல்லைங்க, பீகாரில் வந்து வளர்ச்சி இருக்குது, பொருளாதார வளர்ச்சி. அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து அமைதியாக இருக்குது, வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னா, அங்கே உள்ள வேலை வாய்ப்பை விட எங்களுக்கு இங்கே அதிகமாக இருக்குது, எங்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்குது, அதனால் இங்கே வந்தோம். இதான் ஏன் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்க? சட்ட அமைதி முன்னோட எப்போது நல்லா இருக்குது, இந்த சாலையெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்? வளர்ச்சி, பொருளாதார இல்லை கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குது. யாருடைய ஆட்சியில்? நிதிஷ் தானே இருந்தார் இவ்வளோ 20 வருஷமாக. அதனால் அந்த கூட்டணி ஓட்டு போட்டு இதையும் அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கா? நாளுக்கு நாள் குற்றங்கள் வந்து அதிகமாக தான் போய்ட்டு, முதியோர்களுக்கு அதிகமானது. முதியோர்களுக்கு எதிராக பெண்களில் வந்து 80 வயசு பாட்டிக்கும் பிரச்சனை, 8 வயசு சிறுமிக்கும் பிரச்சனை. அங்கங்கே வந்து சாதி ஜெண்டா அருவாள், போலீஸ்காரனே வெட்டுறாங்க, போலீஸ்காரன் வந்து கற்பழிப்பு பண்ணுறான், போலீஸ்காரனை எரித்து கொண்டுடுறாங்க. இப்படி சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை, சாலைகள் எப்படி இருக்குது, கட்டமைப்பு எப்படி இருக்குது தான் நம்ம தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போது மக்கள் அந்த அதிருப்தி வரும் பொழுது இந்த சிறுபான்மையினர் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தலித் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற இந்த ஃபார்முலாலாம் அப்படியே மாறிடும். இது சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அந்த வகையில் இப்போ வந்து காங்கிரஸ், நீங்கள் இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. முந்தா நேற்று ஒரு பிரவீன் சக்கரவர்த்தின்னு தேசிய காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரமுகர் இந்த தேர்தல் விஷயமாக விஜயை வந்து சந்திச்சுட்டு போயிருக்கார், தாவேக்கா தலைவர் விஜயை.
சோடங்கர் தான், கிரீஷ் சோடங்கர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கான கோஆர்டினேட்டரு. ஆனாலும் அவர் அனுப்பிச்சு தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வராரு. விஜயை பார்க்குறாரு. யாரை போய் பார்க்குறாரு? செல்வ பிறந்தையை பார்க்கல. இந்த ராஜேஷ்குமார், அதாவது திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறணும்னு சொல்லக்கூடிய ஆட்களாக போய் பார்க்குறாரு. இப்போ KS அழகிரி, இவர் பேர் என்ன, ராஜேஷ்குமார், கார்த்தி சிதம்பரம், அவங்கெல்லாம் திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறவங்க. செல்வ பிறந்தகை வேணும்னு சொல்கிறவர். அங்கேயே நிறைய குரூப் இருக்குது, பிளவுகள் இருக்குது. ஆனால் இப்போ உள்ளதை பார்த்தா திமுக கூட்டணி வேண்டாம்னு சொல்கிற இந்த குட்டி குட்டி காங்கிரஸ் தலைவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்கள சந்திச்சுட்டு போயிருக்காரு, விஜயை சந்திச்சுட்டு போயிருக்காரு. இப்போ காங்கிரஸ் கூட்டணி ஏறக்குறைய தாவேக்காவோட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது, அப்போ விசிகாவும் அங்கே போகுமா அப்படிங்கிறது. இப்போ என்னுடைய இது வந்து நான் உள்ள ட்ரெண்டை சொல்கிறேன். அதே சமயத்தில் வந்து காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து தனியாக மிகப்பெரிய வாக்கு வங்கி இல்லை. இதனால் விஜய் பக்கம் சேர்ந்ததுனால என்ன, விஜய் 10% வாங்குவார். இது நான் உங்களுக்கு இன்றைக்கி இல்லை, நம்ம அரசியல்கிறன்னு 1 வருஷம் முன்னாலே சொல்லியிருக்கேன். விஜய் கட்சின்னு ஒன்று தீவிரமாக ஆரம்பித்த போதே 8லேருந்து 12% கூட வாங்குவார். இன்னி வரைக்கும் நான் மாற்றலை. கரூருக்கு முன்பு நான் அதான் சொல்கிறேன், பின்னாலேயும் அதான் சொல்கிறேன். இந்த ரேஞ்சு தான் வாங்குவார். சரி, அப்போ வந்து காங்கிரஸ் சேர்ந்தால் என்ன வரும்? ஒரு 1% 2% கூட வரலாம். பெரிய ஒரு 5% 8%ன்னு வந்துட போகிறது இல்லை. ஏன்னா காங்கிரஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு, 60களில் இருந்துச்சு. அப்புறம் 70லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ விசிகா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான். இப்போ விசிகாவில் பார்த்தீங்கன்னா, விசிகா வந்து திமுகவில் இருக்கிறது வந்து அவங்க வந்து எனக்கு 35 சீட்டு வேணும், 65 சீட்டு வேணும்லாம் கேட்குறாங்க. 25க்கு குறைச்செல்லாம் வாங்க மாட்டேன்றாங்க. இவங்க 6ங்கிறது 8 10 இந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. டபுள் டிஜிட்டில் கொடுத்தாலே பெரிய விஷயம், நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ அவங்க வந்து 20 25ன்னு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா விஜய் கட்சியில், அப்போ விசிகா அங்கே போயிடுவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா KN நேரு திருமாவளவன் ஏதோ ஒரு கூட்டம், ஏதோ ஒரு இதுக்காக ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாணி அடிச்சிருக்காங்க. சாணி அடித்தா என்ன பண்ணணும்? மொத்தமாக போஸ்டரில் KN நேருக்கு மேலேயும் அடிக்கணும், இந்த படத்துலையும் அடிக்கணும், அந்த படத்துலையும் அடிக்கணும். திருமாவளவன் படம் மீது மட்டும் வரிசையாக எல்லா போஸ்டர்லையும் அடிச்சிருக்காங்க. அப்போ யார் அடிச்சிருக்கணும்? அதிமுக காரனோ, பாஜக காரனோ, சீமான் கட்சிக்காவோ, மற்றவங்களோ, மற்ற கட்சிகளோ அடித்தா மொத்த போஸ்டருக்கும் அடிச்சிருப்பான். இங்கேயும் அடிச்சிருப்பான், KN நேரையும் சேர்த்து அடிச்சிருப்பான். அப்போது திருமாவளவன் மீது அந்த படம் மீது மட்டும் அடித்தார்கள் என்றால் திமுகவிற்கும் விசிகாவிற்கும் ஒரு விரிசல் இருக்கிறது. திருச்சியில் இருக்குது, மற்ற இடங்கள்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வேற வந்து இவங்க வந்து அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்னா இப்போ உளவுத்துறை சொல்லாமையாக இருக்கும், முதல்வர்கிட்டயோ திமுக தலைமையிலேயோ சொல்லாமையாக இருக்கும், கண்டிப்பாக சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இவர் சீமான் கூட பேசியிருக்காரு. அவர் காங்கிரஸை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். காங்கிரஸ் என்றைக்கு காமராஜர் மறைந்தாரோ அன்றைக்கே காங்கிரஸ் கட்சி வந்து ஒழிஞ்சுது. நான் வந்து அரசியல் களத்துக்கு வந்ததே அந்த காங்கிரஸை ஒழிக்கணும்னு தான். நம்ம சொல்ல விரும்புகிறது, ஐயா நீ உங்களுக்கு அந்த சிரமமே வேணாம் சீமான் தலைவரே, அண்ணன் சீமான் அவர்களே, காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு வேறு யாருமே வேணாம். ராகுல் காந்தி ஒருத்தர் போது பாருங்கள், எலெக்ஷன் ரிசல்ட் வர சமயத்தில் அவர் பாட்டு கிளம்பி ஐரோப்பா போயிட்டார், பிரியங்கா காந்தி அமெரிக்கா போயிடுச்சு. ஏதோ நல்ல வேலையாக வந்து கடைசி 4 நாள் மட்டும் 5 நாள் மட்டும் அவரை கூப்பிட்டு பீகாரில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஏதோ 6 சீட்டோடு வந்துச்சு. 1 மாதம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா ஒரு காலம் இந்த 6ம் வராமையே கூட போயிட்டுருக்கலாம். ஏதோ புட்சாலித்தனமாக அவர் வந்து நீங்கள் ஐயா வேலையை பாருங்கள் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி விட்டதுனால 5 6வது வந்தது. இன்னொரு காரணம் சொல்கிறாங்கல்ல சார், என்ன இன்னொருத்தரம் போனார் பீகாருக்கு. அது வரேன். ஆகஸ்ட் 27ஆம் தேதி இங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க தமிழக முதல்வரை ஸ்டாலின் அவர்களே. இது இப்போ எல்லா இடத்துலையும் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. நடுவில் ஸ்டாலின் ஐயா அவர்கள், இந்த பக்கம் ராகுல், அந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ். தேஜஸ்வி யாதவ் அவங்க கட்சி போன தடவை கிட்டத்தட்ட 75 சீட்டு வாங்கினாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 26, மொத்தமே 25ன்னு நினைக்கிறேன். மொத்தமே வந்து 33 தான் அவங்க கூட்டணி, அதில் 25. ஆக 3ல் ஒரு பகுதி 75லேருந்து 25, 50 சீட்டை யார் சாப்பிட்டா அப்படின்னா கிண்டல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு தான் சாப்பிட்டுடுச்சு. தமிழ்நாடுனா என்ன? திமுக அரசு. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து பீகாரி வந்து பானிபூரி வாயன் வந்து பண்ணி மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு, கழிவறை சுத்தம் செய்பவன்,
அவன் படிக்காதவன், துரைமுருகன் சொன்னார் 5 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் கல்யாணம் பண்ணிப்பான் வட மாநிலத்தவன். இப்படிலாம் வந்து வட மாநிலத்தவர்களை, குறிப்பாக பீகாரிகளை வந்து படிப்பறிவு இல்லாதவன், இது வீடு வாசல் பெருக்கிறதுக்கு தான் வந்து அவன் லாய்க்கு, இப்படிலாம் பேசுனாங்க அமைச்சர்கள் பல பேர். தயாநிதி மாறன் பேசினார், பொன்முடி பேசினார், KN பேசினார், துரைமுருகன் பேசினார், துணை முதல்வர்லாம் பேசினாங்க. இதெல்லாம் பேசுனதுடைய அவன் என்ன பண்ணாங்க, பாஜகவில் கூட்டணியில் எல்லாத்தையும் ஹிந்தியில் சப்டைட்டில் போட்டு இந்த வீடியோலாம் அங்கே நிறைய போட்டு விட்டாங்க. அப்போது நீங்கள் இங்கேருந்து ஆகஸ்ட் 27 ஐயா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு போய் பண்ணாலே இதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி. நம்மளை இவ்வளோ திட்டுறான், அவரை கூப்பிட்டு வந்து இங்கே நம்ம ஓட்டு வேறு போட சொல்கிறான்னு சொல்லி அவன் மாற்றி குத்திட்டு போயிட்டான். இப்போ திமுகவினால வந்து காங்கிரஸுக்கோ இந்தி கூட்டணிக்கோ வந்து இது ஏற்கனவே நடந்தது தான், நீ புதுசாக பீகாரில் நடக்கலை. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இந்த சனாதனத்துக்கு எதிராக வந்து அது டெங்கு மலேரியான்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அப்போ அமைச்சராக இருந்தார் பேசின போதே அது வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கேரளா, கர்நாடகா சில ஊர்லெலாம் வந்து ஸ்டாலின் படம், உதயநிதி ஸ்டாலின் படம்லாம் போட்டு அது மேலே சிறுநீர் கழித்து அப்புறம் வந்து சாணி அடித்து டாய்லெட்லலாம் அது மிதியடியாக போட்டு, அதெல்லாம் வந்து தவறு தான். நம்ம வந்து யாரையுமே வந்து அவ்வளவு வந்து அவதூறாக வந்து அப்படி வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடாதுங்கிறதுல நம்ம வந்து நாகரிகமான அரசியல் இருக்கணுன்றதை நம்ம என்றைக்குமே விரும்புகிறோம். ஆனால் அப்படியும் இவங்க இங்கே என்ன செய்கிறாங்களோ அதானே. நீங்களே கூட்டணியில் இருந்துட்டு திருமாவளவன் போஸ்டரில் சாணி அடிக்கிறீங்களே, அப்படின்னா எங்கேயோ இருக்கிற கர்நாடகாலேயோ இல்லை வேற ஒரு உத்தரப்பிரதேசத்துலேயோ அவன் ஏன் செய்ய மாட்டான்? தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் படத்துக்கு ஸ்டாலினோ உதயநிதியோ இல்லை யார் படத்துக்கோ. அந்த வகையில் இது ஒரு இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல எப்படி வந்துருச்சுன்னா, இவ்வளோ பெரிய வெற்றி அவரே அமித்ஷாவே வந்து 160 சீட் வரும்னு எதிர்பார்த்துக்கிறேன்னு சொன்னார் டிவி இன்டர்வியூவில். மற்ற கணிப்புகள்லாம் வந்து ஒரு 130 150ன்னு எல்லாம் தாண்டி 202 வந்துருச்சு கூட்டணி. 90 வந்துருச்சு பாஜக மட்டும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக. இது வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், வடநாட்டிலலாம் கிண்டலாக வந்து இதற்கு பெருங்காரணம் வந்து திமுக, தமிழ்நாட்டின் திமுக தான். அப்போ திமுகனா ஒரு நெகட்டிவ்ன்ற ஒரு இதை வடநாட்டில் உருவாக்கிடுச்சு. வடநாட்டில் இல்லை, தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களில். நீங்கள் கேரளாலேயே வந்து என்ன பிரச்சனை, பிரியங்கா காந்தியோ முன்னால் ராகுல் காந்தியோ நின்னபோது எதிர்த்து நிற்கிறது யார்? இதே இண்டி கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் தானே நிற்கிறாங்க. அதுக்கு வெளியில் பேசும்போது ஒரே அணியில் இருப்பாங்க, கேரளாவில் வரும்போது எதிரணியாக தானே வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் வந்து என்றைக்கோ வந்து சீமான் சொல்கிற மாதிரி ஒரு கம்பெனி ஆகிடுச்சு. கம்பெனி முதலாளிகள் யாருன்னா அவங்க முதலாளியும் பாதி நாள் ஊருக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி உடம்பு சரியில்லை சோனியாவுக்கு, இவங்க ஏதாவது பிரச்சனைன்னா டப்புன்னு ஊருக்கு போயிடுவாங்க, வெளியூருக்கு. இத்தாலி போயிடுவார் அவர், ராகுல் காந்தி இல்லைன்னா அதுக்கு போயிடுவார். ஸோ அப்போது காங்கிரஸை அழிப்பதற்கு வேறு யாருமே வேண்டாம், சீமான்லாம் சிரமப்பட வேண்டாம், வேறு யாருமே மோடியே வேண்டாம், அவரே போதும். அது ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டாலே வந்து காங்கிரஸ் வந்து கதை முடிஞ்சுது. காங்கிரஸ் முக்த பாரத்னார். அதாவது காந்தி அப்போவே சொன்னார், சுதந்திரம் பெற்றோன்னே காங்கிரஸை கலைச்சிருங்கன்னு. அவர் சொன்னதை கேட்காம வச்சுருந்தாங்க. அது தானாக ஏதோ ஒரு வகையில் காந்தியோட ஆன்மா வந்து வேலை செய்து போல இருக்குது. எப்படியாவது காங்கிரஸை கலைச்சிடணும்னு தெரியல நமக்கு. நம்ம சொல்கிறது மகாத்மா காந்தி, ரைட். இப்படி ஒரு இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு. திருமா அவர்கள் வந்து திடீரென்று இத்தனை வருஷமாக வந்து முள்ளிவாய்க்காலுக்கு வந்து அவர் போகவே இல்லை. முள்ளிவாய்க்கால்ங்கிறது ரொம்ப வருஷம் முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. தலைவர் மேதகு பிரபாகரன் இருக்கும் பொழுது அந்த கொத்து கொத்தாக வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த முள்ளிவாய்க்காலில் வந்து கொத்து கொத்தாக தமிழர்களை வந்து கொண்டது மட்டும் இல்லாமல் பெண்களை எல்லாம் மிகவும் மானபங்கப்படுத்தி முளைகளை அறுத்து அவருடைய பிறப்புறுப்பில் வந்து துப்பாக்கிகளை வைத்து சுட்டு இல்லை வந்து குறிப்பார்த்து அப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்தி குழந்தைகளை கொன்று ஆண்களை வந்து நிர்வாணமாக ஒரு ரிஷியாக உட்கார வச்சு, அதாவது சித்திரவதை செய்து குரூரமாகவும் வக்கரமாகவும் கொண்ட ஒரு மிக சரித்திரத்தில் துக்கமான நாள் மே 18. அதுதான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்னு சொல்லி அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து அவங்க வந்து நினைவஞ்சலி செலுத்துவார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எல்லாரும் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த மே 18 அன்றைக்கி ஒரு துக்கம் அனுப்பிச்சிருப்பாங்க. முன்னே வராங்க, நீங்கள் போயிருக்கணும் ஒரு காலம். அன்றைக்கி அந்த கூட்டத்தில் போனால்
இவர் எடுபடுவாரோ மாட்டாரோ, இல்லை இவர் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால விரட்டி அடித்து விடுவார்களோ என்ற பயத்தினால ஒரு கால் போகாமல் விட்டாரான்னு தெரியல. இப்போ போன வாரம் போயிட்டு வந்திருக்கார். இப்போ இந்த வாரத்தில் ஒரு 4 நாள் முன்னால். அதுவும் அங்கே ஒரு சிஎஸ்ஐ ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபை, அது ஒரு தவறில்லை, அவர்கள் தமிழர்கள் சபை தான், அவங்க யாரோ கூப்பிட்ருக்காங்க, இவருக்கு வேண்டியவங்க இருப்பாங்க, கூப்பிட்ருப்பாங்க. போயிட்டு வந்தது அங்கே நெகட்டிவான ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது ஈழத்தமிழர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று இவர் திமுக கூட்டணியில் இருக்கார், துரோகி. ஏன்னா திமுக யூபிஏ அரசியல் இருக்கும்போது தான் விடுதலை புலி பிரபாகரனுக்கு எதிராக நடந்த சதிகள், தமிழர்கள் கொல்லப்பட்டது, 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதெல்லாம் எப்போது காங்கிரஸ் ஆட்சியில் திமுக உடன் இருந்தபோது. அப்போ தான் அந்த மெரினாவில் கூட அரை நாளைக்கு அந்த இதெல்லாம் உண்ணாவிரதம் இருந்த நாடகம்லாம் நடந்தது. அப்போது காங்கிரஸையும் திமுகவையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க ஈழத்தமிழர்கள், தமிழ் இனத்திற்கான துரோகிகளாக. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தை திருமா இருக்காரு. அப்படிங்கும்போது அவரையும் துரோகி என்று அவர் அங்கே ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்காரு. ஒரு பேர் உமாகரன் ராசையான்னு அதில் பேசியிருக்காரு. பல வலைதளங்களில் திருமாவை துரோகி என்று சொல்றாரு. இன்னொரு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜபக்சே இருக்கும்போது, அவர் மஹிந்த ராஜபக்சே இருக்கும் பொழுது அங்கே சிங்கள ஆட்சி, அந்த விடுதலை பிரபாகரன் அவர்கள் இருந்த காலத்தில் சிவாலயங்களை இடித்து பௌத்த விகாரங்கள் கட்டுவோம்னு சொன்னார். 20,000 எங்கள் யாழ்ப்பாணம் பகுதியில், யாழ்ப்பாணம் தமிழர்கள் வாழும் பகுதியில். தமிழர்கள் பார்த்திங்கன்னா, ஈழத்தமிழர்கள் பொதுவாக சைவ சமயம், அதாவது சிவனை அல்லது முருகனை. அதனால தான் பார்த்திங்கன்னா கண்டியில் மிகப்பெரிய ஒரு முருகன் கோயில் இருக்குது. நிறைய இடங்களில் சிவன் முருகன் கோயில்கள் சைவ சமயத்தை சார்ந்திருக்கு. இப்போ சேர சோழ பாண்டியர்கள்னு எடுத்திங்கன்னா, இப்போ பாண்டியர்கள் நிறைய பேர் வைணவமும் கொஞ்சம் சைவமும் இருக்காங்க. சோழர்கள் அதிகமாக சைவமும் கொஞ்சம் வைணவமும் இருக்காங்க. சேரர்கள் அப்படி இருந்திருக்காங்க. ஆக சைவ வைணவம்னு வரும்பொழுது ஈழத்தமிழர்கள் பெரும்பாலும் சைவத்தை, அதனால தான் பார்த்திங்கன்னா வெளிநாடு புலம்பெயர்ந்த தமிழர்கள், மலேசியாவில் பாருங்கள் பத்து முருகன் கோயில், சிங்கப்பூரில் போய் பாருங்கள் காளியம்மன் கோயில், பெருமாள் கோயிலும் இருக்குது ஒரே தெருவிலேயே, சராங்கன் ரோட்லேயே. இப்படி சைவ இந்து சமய கோயில்கள் அப்படின்னு வச்சுங்களேன், சைவம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதை இடித்து விட்டு பௌத்த விகாரம், இங்கே பௌத்த விகாரங்கள் கட்டுவேன்னு ராஜபக்சே சொல்லியிருந்தா கூட அது தப்பு இல்லை. நீங்கள் சிவாலயங்களை இடித்து விட்டு பண்ணும்போது அப்போ தமிழர்களின் அடையாளங்களை அழித்து விட்டு அப்படிங்கிறது தானே அங்கே வர அர்த்தம். அப்போ என்ன பண்ணார் திருமாவளவன், இவர் பௌத்தராக மாறிட்டு தானே சொல்லிட்டு இருந்தார். அதனால என்ன பண்ணார், அதை ஆதரித்து பேசினார். யார், திருமாவளவன். அப்போது இப்போ அதை கோட் பண்ணுறாங்க. சிவாலயங்களை இடித்து விட்டு பௌத்த மடங்களை கட்டணும்னு சொல்லி 20,000 கட்ட போகிறேன்னு சொன்ன ராஜபக்சேக்கு அப்போ ஆமோதிச்சார். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற குழு ஒன்று திமுகவின் பாராளுமன்ற குழு போன போது, அப்போ கனிமொழி அவர்கள், டிஆர் பாலு, ஆராசா இவனா போனபோது திருமாவும் போனார். போய் எந்த மஹிந்த ராஜபக்சே தமிழர்களை கொன்று குவித்தார்களோ, காரணமாக இருந்தாரோ, அவரிடம் போய் அவருடைய விருந்தினர்களாக இருந்து பரிசு வாங்கி கொண்டு வந்தார். அப்பொழுது அவருடைய உடல் மொழி நான் பார்த்து ஐயான்னு கும்பிட்டு போட்டு வர்றது பார்த்தா அவர் தமிழினத்துக்கு யார் தமிழர்களை அழிக்கிறார்களோ அவர்களை போய் பார்த்து கும்பிட்டு கோழ கும்பிட்டு போடுறாங்கன்னா இவர் துரோகி தானே அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்போ ஈழத்தமிழர்கள், நான் சொல்வது இலங்கையில், யாழ்ப்பாணத்தில், ஈழப்பகுதிகளில் திருமாவளவனை துரோகி, ஆர் திமுக கூட்டணி துரோகி, அதில் வரும்போது பங்கு அப்படிங்கிற அர்த்தத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு வெறும் ட்வீட் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கார். 4 ட்வீட் போட்டிருக்கார் யார், திருமாவளவன். இல்லைன்னா வழக்கமாக ஈழத்துக்கு போயிட்டு வந்தோடனே ஈழச் செல்வனே, ஈழத் தலைவரே, ஈழ மக்களின் எதிர்கால கனவே, நாயகரேன்னு ஏதோ ஒரு போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு விழாலாம் கொண்டாடியிருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகலேருந்து கூப்பிட்டு நீங்கள் ஈழத்துக்கு போனதே கேட்காம போயிட்டு வந்துட்டீங்க, யாரை கேட்டு போயிட்டு வந்தீங்க, ஈழத்தமிழர்கள் போட்டு. ஏற்கனவே ஈழத்தமிழர் விஷயத்தில் திமுகவை துரோகி அந்த பேட்டியில் பேசும்போது அந்த உமாகரன் அவர் பேசும்போது சொல்கிறார், திமுக கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க, திமுக கூட்டணி தமிழ்நாடு அதனால் உருப்படாதுன்னு, கிட்டத்தட்ட தமிழினம் வாழாது, தமிழ்நாடு மீளாதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு மீளாது, திமுக கூட்டணி தொடர்ந்தால் தமிழ்நாடு மீளாது, தமிழினம் வாழாது. அப்போ திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இங்கே ஓட்டு இல்லை.
ஆனால் ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு ஒரு உணர்வுபூர்வமான ஆதரவுன்றது ஒரு முக்கியம். அது முக்கியன்றதுனால தான் தேர்தல் சமயத்தில் மட்டும் ஒரு திரும்ப போயிட்டு வர்றாரு. இதுக்கு முன்னால் போயிருக்காரா ஈழத்துக்கு? வைகோ கூட அந்த காலத்தில் போனார், கள்ளத்தோணியில் போனார். அது போனதுனால தான் இன்ஃபேக்ட் அவர் வந்து கட்சியிலேருந்தே நீக்கினாங்க, திமுகலேருந்து. வளர்ச்சி அடைஞ்சிருவார். கடைசியில் அவர் அங்கேயே போய் நிற்கிறார் திமுகலி. அது அவருடைய என்ன சொல்கிறது, விதி வழி அது. அந்த வகையில் இப்பொழுது வந்து ரொம்ப எதிர்ப்பு வந்து இப்போ திமுகவில் வந்து யாரை கேட்டு போயிட்டு வந்தீங்க? சரி, போயிட்டு வந்தது வந்து பெரிய விளம்பரம்லாம் பண்ண வேணாம், விழாலாம் பண்ண வேணாம்னு சொன்னதாக சில தகவல்கள் நேற்று வருகின்றன. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்களை துரோகி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு இவர் போயிட்டு வந்தார்னா அப்போ அர்த்தமே வேறு மாதிரி வருது இல்லை? இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, இது புதுசாக வந்து கட்சி சரி தாவேக்கா போகலாம், அப்படி போகலாம், அவருடைய விருப்பம், விடுதலை சிறுத்தைகளுடைய விருப்பம். தாவேக்காவுக்கு போகலான்னா புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க கதி என்ன அப்படிங்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு உதாரணமாக இருக்கார். 3.55% தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. எலெக்ஷனுக்கு 3 நாள் முன்னால் கூட நான் வந்து ஆளுங்கட்சியாக வருவோம், இல்லைனா குறைந்தபட்சம் எதிர்கட்சியாக வருவோன்னார். 238 243 வந்து 243 238 நின்று 236 டெபாசிட் போயிடுச்சு. 2 தான் டெபாசிட்டே வாங்கியிருக்காங்க. 0 சீட்டு. அவர் நிக்கல, தப்பிச்சிட்டார். அப்போது புதிதாக வந்தவருக்கு வந்து ஒரு வரவேற்பு என்பது எவ்வளவு தூரம் என்பது மக்களை பொறுத்தது. நம்ம வந்து பிரசாந்த் கிஷோருக்கானது தான் விஜய்க்காகவும் ஆகணும்ன்ற அர்த்தத்தில் சொல்லலை. புதிதாக வந்தவர்கள் உடனடியாக ஆட்சிக்கு வருவது என்பது மிக மிக அபூர்வமாக நடக்கும். எம்ஜிஆர் 75 கட்சி ஆரம்பித்த போது கூட 77 தான் அவரால் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் 12-13 வருஷம் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக எந்திரிக்கவே முடியல. அவர் தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணார். ஆனால் எம்ஜிஆரையும் வந்து நம்ம எல்லாரையுமே வழக்கம் போல் ஏற்கனவே சொன்னது தான், ஒப்பிடுவது வந்து சரியாக இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னால் 20 வருஷங்கள் வந்து முதல்ல அவர், நிறைய பேருக்கு தெரியாது, அவர் வந்து முதல்ல வந்து காங்கிரஸில் இருந்தார் எம்ஜிஆர். சிவாஜி திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் 2 பேரும் இடத்த மாற்றிக்கிட்டாங்க, சொல்லி வச்சு மாற்றிக்கிட்டில. அவர் திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுனால திருப்பதி கணேசா திரும்பி போன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டினாங்க. கடுப்பாகி அவர் காங்கிரஸுக்கு போயிட்டார். இவர் அங்கே வேறு ஏதோ காரணத்துக்காக காங்கிரஸிலிருந்து இங்கே வந்துட்டார். ஸோ காங்கிரஸில் கொஞ்சம் வருடங்களும் திமுகவில் பல வருடங்களும் இவர் வந்து அந்த அரசியலில் வந்து ஏதோ ஒரு வகையில் பிணைந்திருந்தார். அந்த அரசியல் களத்தை வந்து சினிமாவில் அரசியல் முகமாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் இருந்தார். திமுகவுடைய நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் எம்ஜிஆருடைய பங்களிப்பு இருந்தது. இப்போ அதையும் நீங்கள் இன்றைக்கி உள்ள தாவேக தலைவர் விஜயும் நீங்கள் வந்து ஒப்பிட முடியாது. ஏன்னா இதே தாவேக தலைவர் விஜய் வந்து டேக்லைன் போட்டார், டுமாரோஸ் லீடர்ஷிப்போ நம்ம போட்டார், டைம் டு லீடு, அதான் நாளைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி போட்டதுனால இந்த தலைவாங்கிற படம் வந்து ரிலீஸே பண்ண விட மாட்டேன்ட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் நிறையா நடந்து கொடநாட்டில் போய் 2 கிலோமீட்டர் உள்ளே போய் மனு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணார். அப்போ ஏன் ஒரு போராட்டம் பண்ணாரா? முதல்வர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாரா? அந்த எதிர்ப்பு குணம் யாருக்கு? நடிகர் அஜித்துக்கு இருந்தது. அவர் அரசியலுக்கு வரலைன்றது வேறு விஷயம். ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டாரு. ஐயா மிரட்டுறாங்க. எப்போ அவர் முதல்வராக இருந்தார் கருணாநிதி, அவர் அந்த சினிமா சம்மந்தமான ஒரு மேடையில் வந்து பேசும்போது தைரியமாக ஐயா மிரட்டுறாங்க. யார் மிரட்டுறாங்க? உங்கள் ஆளுங்க மிரட்டுறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, விட மாட்டேன்னா, இதுக்காக சொன்னார். அது சொல்லும் அளவுக்கு அவருக்கு வந்து அந்த தைரியமும் துணிச்சலும் இருந்தது. விஜய்க்கு இருந்ததா என்றால் இல்லை. அவர் தந்தையை அழைத்து கொண்டு கொடநாடு போய் பார்த்துட்டு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ வந்து வாங்கணும் அப்படி தான் பார்த்தாரே தவிர எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? எங்களுடைய படத்தை தடை செய்கிறார் ஜெயலலிதா, இவர் செய்வது சர்வாதிகாரம், தவறுன்னு பேசினாரா? இல்லை. இப்போவும் வந்து முன்னால் வந்து தடாபுடான்னு பேசியிருந்தாரு தவிர கரூருக்கு அப்புறம் ஒரு 1.5 மாதம் ஆஃப் ஆகிட்டார். நான் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து என்னுடைய கருத்து பிரகாரம் அவருடைய தவறுகளை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசியலை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார். அதுக்கு முன்னால் பேசவே மாட்டார். ஏதோ சொல்கிற மாதிரி இந்த ஏகாதசி விரதம் மாதிரி சனிக்கிழமை தான் வந்து வருவேன்ற மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் பேசுவார். மற்ற நாளில் வந்து டோட்டலாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டிலேயே இருந்துருவார்.
ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நடுவில் எப்போவாவது ஆஃபீஸ் போகணும், இவர் அதுவும் இல்லாமல். அப்படி அவரை நம்பி காங்கிரஸ் போய் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. விசிக்கு அங்கே வந்து அவரை நம்பி போனாலும் என்னன்னு தெரியல. திமுகவில் இருக்கிற இடத்துலையும் வந்து கொஞ்சம் நிலைமை சரியில்லை போல தெரியுது. இந்த KN நேரு போஸ்டரு, அப்புறம் அந்த ஈழத்துக்கு போயிட்டு வந்த விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்தால் இங்கே நிலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவில். ஏற்கனவே வாழ்வு உரிமை வேல்முருகன் இருக்காங்க. ராமதாஸ் உள்ளே வந்தாருன்னா எப்படி விசிக்காக இருக்கும்? வழக்கமாக பார்த்தீங்கன்னா வேல்முருகனோட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அது தனியாக போயிடுவாங்க. வட மாவட்டங்களில் யாருக்கு அதிகமான ஒரு போட்டின்னு கேட்டிங்கன்னா பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் தான். அந்த வகையில் ராமதாஸ் வந்து வந்தால் கூட இவர் வந்து எப்படி உள்ளே இருப்பார், அதை சகிச்சுட்டு. அன்புமணி அந்த பக்கம் இருந்தாருன்னா கூட இது எவ்வளோ தூரம் சரியாகும்? இதற்காக வந்து ராமதாஸ் உள்ளே வராருன்றதுக்காக தாவேகாவோட போய் சேர்ந்தார்னா தாவேகாவே இன்னும் அதான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆகிவிடுமா, இல்லை ஒரு கணிசமான ஒரு வாக்குகளை அவரால் பெற முடியுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, சாரில் வந்து SIR அதில் வந்து திமுக, அதாவது திமுக ஆட்சி மாநில அரசு வந்து என்ன செய்யுதுன்னா தாவேகா ஓட்டு போடுறவங்க இல்லை தாவேகா தொண்டர்கள் வீட்டிலலாம் போய் அந்த ஃபார்மே கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல. ஏன்னா தாவேகா நிர்வாகிகளாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்காம இருந்தால் கூட இவங்கெல்லாம் தாவேகா நிர்வாகிகள்னு தெரியும். தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடியவன் எழுதியா ஓட்டியிருக்கு. விஜய் ஃபோட்டோ போட்டிருந்தா திமுககாரங்களே விஜய் ஃபோட்டோ ஓட்டி இருக்கிறவங்க வீடு இருக்குல்ல, அதாவது விஜயுடைய ரசிகர்களில் வந்து திமுககாரன்னு இருப்பான்ல. திமுக பாஜக எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஒரு நடிகனுக்கு எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருப்பாங்க. சிவாஜிக்கு எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் மாதிரி இவரும் போனியாக மாட்டார், 0 சீட்டு தான் வாங்குவார். நம்ம அப்படி வந்து குறைத்து பேசுவது நாகரிகம் அல்ல, நியாயம் அல்ல. அதே சமயம் வந்து 30% வாங்கிடுவார், முதல்வர் வேட்பாளர் ஒரு முதல்வர் ஆயிடுவார். காங்கிரஸ் போய் சேர்ந்தான்னா காங்கிரஸ் போய் சேர்ந்த இடம் எந்த இடத்துமே உறுப்பு இல்லை. தேஜஸ்வி யாதவ் தனியாக நின்று இருந்தால் கூட இது 25 கூட வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். காங்கிரஸால் ஒரு 5 சீட்டு 6 சீட்டு தான் கூட அந்த கூட்டணிக்கு வர முடிஞ்சது. சிராக் பாஸ்வான் பாருங்கள், 1 சீட்டு வாங்கினார் 2020. இந்த தடவை வந்து 25 சீட்டு, சாரி ஆமாம் 20 சீட்டு, 20 சீட்டு. 1 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது? முக்கியமான ஒன்று கவனிக்கணும். சிராக் பாஸ்வான் அது அவர் தேர்தலுக்காகவோ எதற்காகவோ பார்த்தீங்கன்னா போகும்போதே நல்லா இப்படி ஒரு திலகம் இட்டுட்டு போகிறார், நான் இந்து. அவரும் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனாக வந்து வாரிசு அரசியலில் வந்தவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய தந்தையுடைய மறைவிற்கு பிறகு தான் அரசியலுக்கு வந்தார். அவர் இருக்கும்போது இவர் ஒன்றும் பெரிய அவர் மத்திய மந்திரியாக இருக்கும்போது இவர் வந்து ஒன்றும் இல்லை. அவருக்கு அப்புறம் வந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த அவருடைய கட்சி தொண்டர்களை, அந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், கட்டி காக்க வேண்டும், தொடர வேண்டும் என்பதற்காக வந்தார். அதுக்கப்புறம் நடுவில் அவர் சொந்தக்காரோட ஏதோ பிரச்சனையாகி நடுவில் பிஜேபி அரசுலேருந்து வெளியில் வந்து திருப்பி வந்து சேர்ந்துட்டார். ரைட்டு. எப்படி வந்தாலும் 1 சீட்டு 20 சீட்டாக வந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால் பெரும்பான்மை மக்களுடன் தன்னை வந்து இணைத்து கொண்டார். நான் சிறுபான்மையினரை வந்து இணைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பாஜகவுடன் வரும்போது சிறுபான்மையினர் எப்படி வாக்களிப்பாங்க அப்படி பார்க்கும்போது இப்போவே சில முஸ்லீம்கள் வந்து நாங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறோம், ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் வந்து வீடு கொடுத்தாங்க, டாய்லெட் கொடுத்தாங்க, இதெல்லாம் பெண்களுக்கு பணம் கொடுத்தாங்க, வித்தியாசம் பார்க்காமன்னு சொல்லி சிலது வந்திருக்கு. அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டில் அதையே எடுத்துட்டிங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கு வந்து அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் வன்முறைகள் அதிகமாக இருக்கின்றன, கட்டமைப்பு பிரிட்ஜு விழுந்துருச்சு, ஸ்கூல் விழுந்துருச்சு, அதெல்லாம் கட்டினதெல்லாம் சரியில்லை, ஊழல், இப்படி எல்லா விதமாகவும் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை. என்னங்க வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கேட்டால் 3 வேளை சாப்பாடு போடுறேங்கிறாரு. 3 வேளை சாப்பாடு போட்டதுனால சரியாக போயிடுமா? அவனுக்கு வந்து எவ்வளோ நாள் சாப்பாடு போடுவீங்க? அதுவும் போட்டால் சரி, போடுறேன்னு சொல்லிட்டு போடலைன்னா யார் போய் கேட்க முடியும்? அவனுக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டிங்கன்னா
பணி நிரந்தரம் கொடுத்து ஊதிய உயர்வோ என்ன தேவையோ அது சரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இலவச சோறு அவனுக்கு தேவையே இல்லை. இப்போ இலவச சோறு போடுவீங்க, அப்புறம் வந்து ஒரு பொன்முடி மாதிரி ஒருத்தர் வந்து ஓசி பஸ்ஸுன்னுவார், துரைமுருகன் மாதிரி ஒரு அமைச்சர் வந்து நீங்கள்லாம் அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டீங்க, நீங்கள் வந்து பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசுனீங்க, அதெல்லாம் ஓசியில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரக்குறைவாக பேசுவார்கள். சார் பல்லறிகளுக்கு தெளிவாக சார். நன்றி, வணக்கம்.